இந்த 10.5 திமுக அரசாங்கம் 4 வருஷமா வந்து எதுவுமே பண்ணல அப்படிங்கிறதா உங்களோட பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. அன்புமணியோட குற்றச்சாட்டு 10.5 மட்டும், ஏன்னா இவங்க மட்டும் முடிவு எடுக்க முடியாது சார். அது ஏற்கனவே பீகார்ல இது மாதிரி தான் வந்து அவசர அவசரமா தேர்தல் நடத்த கொடுத்து அது வந்து உச்சநீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிருச்சு. இதே நிலை இங்க வரக்கூடாது. ஏன்னா தேர்தலுக்காக எடப்பாடி கொடுத்தப்ப அது 10.5 அவருக்கு நல்லா தெரியும் இது வராதுன்னு தெரியும். அங்க கொடுத்ததனுடைய விளைவு நீங்க வந்து தென் மாவட்டங்கள்ல பல இடங்கள்ல அவங்க அதிமுக வந்து 3ஆம் கட்டத்துக்கு போயிருச்சு. பல இடங்கள் டெபாசிட் போச்சு. காரணம் என்னன்னா இன்றளவும் அந்த பிரச்சனை இருக்கு எடப்பாடிக்கு. இல்லன்னு சொல்லுங்க இருக்கு. என்ன பிரச்சனை இங்க வந்து அடிப்படையில மக்கள் தொகை கணக்கெடுப்பை இல்லாம நீங்க எப்படி கொடுக்க முடியும்? எந்த அடிப்படையில் 10.5 தானே சார். அங்க ஏற்கனவே இந்த டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் வந்து தனித்து நின்னதுனால அந்த அணிகள் பல பிரிஞ்சு நின்னால தென் மாவட்டங்கள்ல இந்த மாதிரியான இல்ல அப்படி இதுவும் ஒரு காரணம் சார். நீங்க வந்து ஒரு பக்கம் ஓபிஎஸ் தனியா இருந்தார். பலாப்பழத்துல வந்து நீங்க வந்து இரட்டையிலேயே மிஞ்சற அளவு ஓட்டு வாங்கினாரு. அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கு. ரெண்டாவது வந்து உங்க டிடிவி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சசிகலா ஒரு பக்கம். இப்படி தனித்தனியா பிரிஞ்சது தனியா இருந்தாலும் கூட்டணி பலம் கூட்டணியாக இருந்தால் நிச்சயமா திமுகவுக்கு மாற்றாக அதிமுக தான் இருக்கும். அதிமுக மாற்று திமுக தான், அதுல எந்த மாற்று கருத்தே இல்ல. ஆனால் அதிமுகவுடைய வாக்கு வங்கி கொஞ்சம் கொஞ்சமாக கபலீகரம் பண்றது யாருன்னா நீங்க பாஜக. இதுல வெளிப்படையா யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும் சார். இதெல்லாம் புதுசா இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி செல்வாக்குள்ள இடங்கள்ல பாஜக பெரிய லெவல்ல அங்க வாக்கு வங்கி இல்லையே சார். அவங்க வந்து அதனாலதான் பாமகவை ட்ரை பண்றாங்க சார். அவங்க பாமகவை அவங்க வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறது காரணம் என்னன்னா இவர்கள் இருந்தா வட மாவட்டத்தில் அவங்க கால் ஊன்ற முடியும், ஏதாவது ஒண்ணு செய்ய முடியும். நீங்க பாமக இல்லாம வட மாவட்டத்தில் அவங்க செல்வாங்க கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிச்சு. எல்லாம் கரைஞ்சி அங்கங்க பாரி மாறி போயிட்டாங்க. முழுமையான செல்வாக்கு இல்லை. ஏன்னா கடந்த தேர்தலில் நீங்க பார்த்திருக்க முடியும் 23 இடங்கள் நின்றார்கள். உண்மையிலேயே இவர்களுக்கு செல்வாக்கு இருந்திருந்தால் அவங்க 23 இடத்துல அட்லீஸ்ட் ஒரு இரட்டை இலக்க எண்ணிலேயே ஜெயிச்சிருக்கணும். எத்தனை இடத்துல ஜெயிச்சாங்க? அப்போ இதே கூட்டணி தான். 5 இடங்கள் ஜெயிச்சாங்க. இப்போ இருக்கிற இதே கூட்டணியில தான் இருந்தாங்க அவங்க. இன்னைக்கு நிலைமை என்னன்னா 5 இடங்கள் ஜெயிக்க முடிஞ்சது. அதான் அன்பு டாக்டர் ராமதாஸ் அதான் சொல்றாரு. கூட்டணியில இருந்துமே நம்ம 5 தான் தனியா இருந்தே 4 ஜெயிச்சிருக்கோம். நம்ம ஒரு தொகுதி தான் கூட வந்திருக்கோம். அதுதான் ஓட்டிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக மாட்டோம் சார். இல்ல அது காரணம் என்னன்னா இவருடைய தவறான முடிவெடுக்கு தவறாக போய் வந்து அணி சேரக்கூடாத இடத்துல சேர்ந்ததுனால தான். இல்ல டாக்டர் ராமதாஸோட கணக்கு பண்ணி என்னன்னா அவருக்கு ஓரளவு இந்த மக்களின் நாடி துடிப்பு இது ஓரளவு தெரியும். அரசியல்ல ஒரு முகலமாக அவருக்கு தொடர்களோட நேரடி தொடர்புல இருக்கிறார் கொஞ்சம் மேல் அப்படி. அதனால அவர் இந்த ஓட்டிங் டிரான்ஸ்ஃபர் ஏடிஎம்கே கூட கரெக்டா ஆக மாட்டேக்கோ. காரணம் என்னன்னா இப்பதான் சார் அவர் வந்து தன்னுடைய எல்லா விஷயத்தையும் ஓப்பனா உடைச்சிருக்காரு. இது வரைக்கும் அவர் சொல்லல. கடந்த தேர்தல் வரைக்கும் அவங்க எடுத்த முடிவுகள் குறித்து அவர் எந்த விதத்தையும் வெளிப்படுத்தவே இல்லை. இன்னைக்கு சொல்றார் பையனா இருந்தாலும் பரவாயில்ல, நாம வந்து மக்கள்கிட்ட போய் நம்ம மக்கள் என்னை சார்ந்து இருக்கிற சமுதாய மக்கள்கிட்ட அட்லீஸ்ட் இப்போ சொல்லிடுவோம். ஏன்னா அவர் சொன்ன எந்த சத்தியத்தையும் நிறைவேற்றல. சத்தியத்தெல்லாம் மீறி தான் அவங்க பையனுக்கு பதவி கொடுத்தான்னு இப்பதான் ஒத்துக்கிட்டு இருக்காரு. இந்த தேர்தல் இது சார் இன்னொரு விஷயம், இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துருவாங்க. நம்ம இவ்வளவு பேசுறோம்ல, நிச்சயமா தேர்தல் நேரத்துல ஒன்னா சேர்ந்துருவாங்க. அதான் பொங்கல் மணிகண்டன் சார் அதான் சொல்றாரு. ஆனால் ராமதாஸ் எடுக்கிற முடிவில் தான் நிரந்தரமான தீர்வு கிடைக்கும். அன்புமணி சொல்றதெல்லாம் கேட்க மாட்டார் ராமதாஸ். அவர் எடுத்த முடிவில் இதுவரைக்கும் மாத்தினதே கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்சு நானும் அவங்க ஆரம்பிச்ச காலத்துல நான் செய்தியாளரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சரி, அதனால அவர் ராமதாஸ் சொல்கிற எந்த விஷயத்தையும் பொங்கல் மணிகண்டன் அதே தான் சொல்றாரு. மாத்திக்க மாட்டார். ராமதாஸ் முடிவை மாத்திக்க மாட்டாரு. அன்புமணி தான் இறங்கி வந்தாரு. நீங்க சொன்ன கருத்துக்களை பொங்கல் மணிகண்டன் சார்ட்ட கேட்கலாம். பொங்கல் மணிகண்டன் சார், இது கைப்புண்ணுக்கு தனி இது கண்ணாடி தேவையில்லை. இங்க தந்தை மகனுக்குள்ளேயே ஏற்பட்டுள்ள அந்த பிரச்சனை வந்து அவர்களுக்குள்ளேயே குடும்பத்தில் பல மாதங்களாக அது நீடித்து வந்த அந்த பிரச்சனை. அந்த வந்தவாசி தொகுதி இடைத்தேர்தலில் இருந்த அந்த தொகுதி தேர்தலில் இருந்தே பல்வேறு தொடர்ந்து பல்வேறு தொகுதிகளில் அந்த சௌமியா அன்புமணி போட்டியிட்டது உள்ளிட்ட பல பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ளே இருக்கிறது தான் காரணம். இதில் வந்து திமுகவின் சூழ்ச்சி என்று கூறக்கூடிய அளவுக்கு எதுவும் பெரிய காரணம் எதுவும் இல்லை அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. இன்னொன்று டாக்டர் ராமதாஸ் நீங்கள் சொன்னது நீங்களும் அதை முன்னாலே சொல்லியிருக்கிறீங்க, எடுத்த முடிவில் பின்வாங்க மாட்டார், 2 பேரும் சேர்ந்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனாலும் வந்து இந்த சூழ்ச்சி அப்படிங்கிறது வந்து திமுக சூழ்ச்சி பண்ணக்கூடிய அளவுக்கு இப்போ அந்த பிரச்சனையே இருக்குதா? உண்மையிலே இருக்குதா சார்? அது லாஜிக் இருக்குதா அதில்? இல்லை சார், சகோதரர் ஆபிரகாம் அவர்கள் சொன்னதில் சில உண்மைகள் இருக்கு, நான் மறுக்கவே இல்லை. அவர் ராமதாஸ் ஐயா பற்றி சொன்னது உண்மை. ஒரு சில விஷயங்கள் அவர் சரியா சொன்னார், நான் மறுக்கவே இல்லை. ஆனால் ஐயா ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முதல் இடைத்தேர்தல் நடந்தபோது அன்று வந்து தெளிவாக சொன்னார். நான் சகோதரருக்கு சொல்றேன், 15% உள் இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு அளிப்போம் ஏன் சொன்னார்? எப்படி சொன்னார்? அது செய்ய முடியாது இல்லையா அப்படி சொன்னாருங்க. அப்போ அவர் வன்னியர்களை ஏமாற்றி வாக்குகளை வாங்குவதற்காக வாக்குறுதி தரலாமா? ஒரு வாக்கிலிருந்து வாயை நோக்க வாக்குறுதி இல்லை. நீ பாருங்க, எழுதி கொட்டு அச்சிடப்பட்ட 504 வாக்குறுதி பெரும்பாலும் இப்படிதான் போச்சு, எல்லாம் போச்சு. அதனால பாமகவை பொறுத்தவரையில் அவர்களுக்கு தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேணுங்கிற அந்த உறுதியில் இருக்காங்க. டாக்டர் ராமதாஸ் ஏன் எடுத்த முடியல மாற மாட்டார். ஆனால்
எப்படியாவது பாமகவை 2 கூறாக பிரித்து வர வேண்டும் என்பதில் கடந்த காலத்தில் திமுக உறுதியா இருந்ததுங்க. தமிழ் பாமக தீரன் ஆரம்பிச்சவருக்கு நீங்க சொல்ல நான் ஏத்துக்கிறேன். ஆனா இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி அதை பிளவுபடுத்தணும்னு திமுக என்ன சார் எப்போ கண்ணன் சார் ஆபிரகாம் சகோதரர் சொன்னதுல என்ன ஒரு மாட்டுக்கிறதுனா, எப்போதுமே திமுக முனையுங்க. எந்த கட்சியாவது யாராவது ஒரு ஆள் மூலமாவது ஏதாவது வழி மூலமாவது அது கணக்கு தெரியாத ஒரு விஷயம் மாதிரிங்க திமுக பண்ணிட்டு வந்துருக்கு வரீங்க. அப்போ நீங்க மற்ற விஷயங்களை மறுக்கல. அதாவது அப்போ இந்த நிலைக்கு திமுக காரணம் என்று அன்புமணி சொல்வதற்கு அப்பா மேல அப்பாவை சொல்லக்கூடாது அர்த்தம் இல்ல. அப்பாவை சொல்லாவிட்டாலும் அப்பாவை தப்பாக யாராவது இந்த மாதிரி சொல்றாங்க வருத்தப்படுறாரு. ஆனா டாக்டர் ராமதாஸ் ஐயா சிறுபிள்ளை அல்ல, தெளிவான வருதா. ஆனாலும் தவறான தகவலை சொல்லி திமுக சாயலில் இருந்து யாரோ வழிநடத்துகிறார்கள் சந்தேகப்படுதுங்க. அதன் மூலமாகத்தான் இந்த கருத்து பரவலாக வெளிவருது.